ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் பிரியாணி ஸ்டைலில் குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணுறேன். நெய் உருகுனதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேங்க. இப்போது ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே பிரியாணி அரிசியை வந்து நம்ம ஊற வச்சிடலாம். நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு பிரியாணி ரைஸ் வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள், இது 2 முறை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து ஊற வச்சிடலாம். இது ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. எப்போ வந்து நம்ம சாதம் ரெடி பண்ண தக்காளி சாதம் வந்து வதக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஊற வச்சா போதும். இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் ஆட் பண்ணுற தாளிப்புக்கு ஆட் பண்ணுற பட்டை, 2 பட்டை, 4 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, கொஞ்சமாக கடல்பாசி, 1 ஸ்டார் அன்னாசி, ஒரு 2 பட்டை, இது எல்லாத்தையும் எண்ணெயில் வந்து போட்டுடலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாவை நான் சேர்த்துக்கிறேன். இது நல்லா சேர்த்த உடனே நல்ல வாசனை வரும். இப்போது 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இதையும் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் மூடி போட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வந்து வெங்காயம் வந்து வதங்கிடும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது தக்காளி சாதம்ன்றதுனால நான் வந்து 5 தக்காளி, நாட்டு தக்காளியாக மீடியம் சைஸ் தக்காளியாக எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது கூட உப்பு சேர்த்து நீங்கள் வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வந்து தக்காளிலாம் வதங்கிடும். அதனால் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்திருக்கணும். இப்போது ஒரு கை அளவுக்கு புதினா வந்து சேர்த்துக்கிறேன். புதினாக்கு ஈக்குவலாக வந்து கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா வந்து வதங்கி வருது. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலாஸ் எல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா வந்து மசாலாஸ்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்ததுனால 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது 1:2ங்க. அதை போல் அளவு வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இது வந்து கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஊற வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். அரிசி போட்டதும் இது போல் லைட்டாக கொதி வந்ததும் நீங்கள் ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட இப்படி விட்டுட்டு மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவிட்டு லைட்டாக ஒரு கலரி விட்டுருக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது இது ஒரு கொதி வந்ததும் நான் வந்து குக்கரில் விசில் ஆட் பண்ணுறேன். இப்போது இது கரெக்டாக வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். ஒரு விசிலாக இருந்தால் ஒரு விசில் வந்தவுடனே நீங்கள் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போது நான் எடுக்கிறேன். எவ்வளோ அழகாக சூப்பராக வந்து ரெடியாகி வந்திருக்கு. அரிசி ஒன்று கூட உடையில பாருங்கள். நல்லா அடி பிடிக்காத குழையாத வந்திருக்கு. நம்மளோட சூப்பரான அண்ட் டேஸ்டியான ருசியான பிரியாணி ஸ்டைலில் குக்கரில் வந்து குழையாத தக்காளி சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீதா சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.